வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நிறைய பேர் KineMaster யூஸ் பண்ணிட்டும் இருப்போம். ஆனால் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு தெரியுமா, அதை முழுசாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா டவுட்டு தான். நானுமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் அதோடைய முழு ஃபீச்சர்ஸையுமே கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். KineMasterல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே, புதுசாக வந்திருக்கிற ஃபீச்சர்லேருந்து ஃபீச்சர்லேருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். KineMasterக்குள்ள லாகின் பண்ணோன்னே முதல்ல நம்ம க்ரியேட் நியூ அப்படின்னு போனோன்னா இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஹரிசாண்டல் வீடியோ வேணுமா, வெர்டிக்கல் வீடியோவா, டிவிக்கா, அதுமாரி பல ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நான் ஒரு ஹரிசாண்டல் வீடியோ கொடுத்து க்ரியேட் கொடுக்குறேன். நீங்கள் க்ரியேட் கொடுத்தோன்னே ப்ராஜெக்டோடைய ஹோம் பேஜ் வரும். இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நம்ம ஒரு வீடியோ பதிலாக ஆட் பண்ணலாம். இது மாஸ்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோ இருக்கு. ஸோ இப்போது இந்த வீடியோவோடைய கடைசியில் எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் மாஸ்டர் வீடியோவில் போய் இன்னொரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ எதில் நீங்கள் செலக்டடாக இருந்ததோ அந்த ரெட்டு லைன் அந்த ட்ராக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஹெட்டு, இது எதில் இருந்ததோ அதுக்கு அப்புறமா இது ஆட் ஆகிடும். நான் இப்போ இங்கே வச்சு அடுத்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். வீடியோ இல்லை ஃபோட்டோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் எனக்கு கடைசியில் ஆட் ஆகாது. எனக்கு இங்கே இருந்ததுனால இந்த முதல் ட்ராக்குக்கு அப்புறமா எனக்கு ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும். அடுத்ததாக ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போகலாம். இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸில் போனோன்னா ஆடியோ, வீடியோ, எடிட்டிங் அப்படின்னு 3 டேப் இருக்குது. ஆடியோவில் போனால் ஆட்டோ மாஸ்டர் வால்யூம், இது ஆஃபில் இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாஸ்டர் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகாது. நமக்கு அட்ஜஸ்ட்டும் ஆக வேண்டாம். நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆட்டோ கொடுக்கலாம். பட் அந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ மாஸ்டர் வால்யூமில் இங்கே நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். அந்த மாஸ்டர் வால்யூம் எங்கே வரும்னா, இந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணும்போது இங்கே வருது பார்த்தீங்களா, இதான் மாஸ்டர் வால்யூம். சரிங்களா? இப்போது இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணால் என்ன ஆகுது, அப்படியே இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இப்போ செட்டிங்ஸில் போய் ஆடியோவில் ஃபேட் இன் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. இந்த பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், 2.75 செகண்ட்ஸ். அதேமாரி எண்டு 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணால் என்ன ஆகும், ஒரு 2 செகண்ட் கழித்து தான் என்னுடைய ஆடியோ ஹை லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். 0லேருந்து மெதுவாக ஏறி வர ஆரம்பிக்கும். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 0ல் இருந்தது. இப்போ இந்த வீடியோ நான் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த 2 ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே வச்சு நான் ப்ளே கொடுத்தேன்னா ஹைலேருந்து மெதுவாக 0க்கு போயிடுச்சு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ப்ராஜெக்ட் செட்டிங்கில் போய் வீடியோவுக்கு போனோன்னா வீடியோ ஃபேட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம், ஆன் பண்ணிவிடுவோம், மன்னிக்கவும். இதையும் ஆன் பண்ணிவிடுவோம். 2 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஆரம்பத்தில் பிளாக்காக இருக்கும், மெதுவாக தான் வீடியோ ஆரம்பிக்கும். இது ஒரு அழகான எஃபெக்ட் மாதிரி வரும். அதே மாதிரி முடியும் போது பார்த்தீங்கன்னா மெதுவாக பிளாக்குக்கு மாறிடும். அப்படியே வீடியோ முடியாது. அடுத்தது ஆடியோ பார்த்தாச்சு, வீடியோ பார்த்தாச்சு. எடிட்டிங்கில் இங்கே 4.5 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னா அது எத்தனை நேரம் ஃபோட்டோவாக இருக்கணும். நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன். இங்கே 4.5 செகண்டுக்கு எனக்கு வருது. இதை நீங்கள் வேணுன்னா குறைச்சிக்கலாம். அதேமாதிரி இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபிட் இன் ஸ்க்ரீன், ஃபில் ஸ்க்ரீன், ஆட்டோ, அப்புறம் ட்ரான்சிஷன். இப்போ ஃபிட் இன் ஸ்க்ரீனில் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, என் ஃபோட்டோ ஃபிட் ஆகிடுச்சு. 2 சைடும் கருப்பு கலர் பார் வந்திருக்கு. இப்போ நான்
எடிட்டிங்கில் போய் ஃபில் இன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜூம் ஆகி ஃபில் ஆயிடுச்சு ஸ்க்ரீனுக்கு. இப்போ நான் 3வது ஆட்டோ கொடுக்குறேன். திரும்பி போய் அதே ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஃபெக்ட் வந்துடுச்சு பாருங்கள். KineMasterே நம்ம ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி ஒரு எஃபெக்டோடு கொண்டு வருது. இதுதான் இந்த ஆடியோ வீடியோ எடிட்டிங்கோடு. அந்த எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 1.5 செகண்ட்ஸ். இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு அழகான டிரான்சிஷன். உங்களுடைய ஆடியோ கண்ட்ரோல், வீடியோ கண்ட்ரோல் மற்றும் எவ்வளோ நேரம் கிளிப் வரணும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் டேபை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதோடைய அடுத்த வீடியோவில் ஒரு மெனுவாக எடுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். திரும்ப சந்திப்போம். வணக்கம்.